என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:14. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். திருப்பாடல்கள் 91:14. God says, I will save those who love me and will protect those who acknowledge me as Lord. Psalms chapter 91 verse 14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க விரும்புகிறார். உன்னதமான ஸ்தானங்களில் ஏற பண்ண விரும்புகிறார். ஆனால் அந்த உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட வேண்டுமென்றால் முதலாவதாக நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சையுடன் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் தாகமும் வாஞ்சையும் நேசமுமாயிருப்பது உங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவதை போல உங்கள் உள்ளம் தேவனை வாஞ்சித்து கதறுவது உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம். நீங்கள் வாஞ்சையோடு வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். வாஞ்சையோடு ஆலயத்திற்கு செல்லும் போது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருவார். வாஞ்சையாய் அவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும் போது 1000 மடங்காக உங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பார். நீங்கள் எவ்வளவு கர்த்தர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய கிருபையையும் வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அந்த நாமத்தை சுதந்திரித்துக் கொள்வதும் அதை செயல்படுத்துவதும் மிக அவசியம். இதுவே நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு முன்னேறி செல்லும் படிகளாகும். கர்த்தர் ஒருவரே உங்களை தாழ்விலே நினைத்து உயர்த்தக்கூடியவர். அவரே புழுதியிலிருந்து உங்களை உயர்த்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கூடியவர். சிலர் தாங்களாகவே தங்களை உயர்த்தி கொள்ள முயலுகிறார்கள். அதற்கென எல்லா குறுக்கு வழிகளையும் பயன்படுத்துகிறார்கள். மற்றவர்களை எப்படியாவது கீழே தள்ளிவிட்டு தாங்கள் மேலே வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அப்படி சம்பாதிக்கிற உயர்வு முடிவில் அவர்களுக்கு வேதனையை கொண்டு வரும். கடைசியில் அவர்கள் போலீஸ் கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியாமல் வேதனையோடு மடிகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். வேதத்திலே கர்த்தருக்கு 272 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய நாமங்கள் எல்லாம் அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய தன்மைகளை, அவருடைய ஆளுமையை விளக்குகின்றன. கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் போது கர்த்தரையே சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நாமத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போது உன்னத ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வேதமே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சம் என்பதை அறிந்து கொண்டோம். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க அருள் புரியும். ஆமேன்.